கிடைச்சிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் இப்போதே குற்றம் சுமத்த சார், ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் மூலமா தேர்தல் கமிஷன்ல 65 லட்சம் வாக்குகள் பீகார்ல நீக்கப்பட்டிருக்கு. 65 லட்சம் ஓட்டுல 23 லட்சம் ஓட்டு இறந்து போனவங்க சார். அதை யாராவது டிஸ்பியூட் பண்ணாங்களா? எத்தனையோ வருஷம் ஆச்சு இறந்து. அவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியல இடம் பெற்றிருக்காங்க. ஒரு பொறுப்புள்ள தேர்தல் கமிஷன் இதை நீக்கணுமா வேண்டாமா? இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருக்கு. உசிலம்பட்டி பக்கத்துல இருந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க, எங்க கிராமத்துல மட்டும் 17 பேர் அவங்க இறந்தே 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. அந்த பட்டியல் நாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் வீடு வீடா சர்வே பண்ணின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இருக்க 23 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவங்க. அவங்க பீகார்ல இல்ல, பல வருஷமா இல்ல அவங்க பீகார்ல. ஆனா அவங்களுக்கு வாக்கு இருக்கு, ஓட்டு இருக்கு, அது நீக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 லட்சம் பேரு பீகாருக்குள்ளேயே ஒரே நபருக்கு 2-3 இடங்கள்ல ஓட்டு வச்சிருக்காங்க, அது நீக்கப்பட்டிருக்கு. எல்லாம் போக ஒரு 5 ல இருந்து 7 லட்சம் பேரு முழுமையாக நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஓட்டு வேணும்னு கேட்கவில்லை. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்க எல்லாம் சட்டவிரோத குடியேறிகள், இல்லீகல் மைக்ரன்ஸ். அவன் எந்த ஆதாரத்தையும் கொடுத்து ஓட்டு கேட்க முடியாது. அப்ப சட்டவிரோதமா குடியேறினவங்கன்னு நம்ம அதை இன்ஃபரன்ஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீக்கப்பட்டு உண்மையான தேர்தல் நடந்தா, முறையான தேர்தல் நடந்தா அது பிஜேபிக்கு தான் வெற்றி என்பதுதான் பீகார் தேர்தல் தரும் பாடம். காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வபிரந்தை சொல்லியிருக்காங்க, இது தோல்வி இல்ல, வெற்றியை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சார் சொல்வாரு? இப்படிதான் சொல்லுவாரு. அவங்க முதல்ல மக்கள் தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே மதிச்சதில்லை. முதல்ல என்ன செய்யணும்? இந்த தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லணும். வெற்றி பெற்ற கட்சிக்கு வாழ்த்து சொல்லணும். முதல்ல எங்க திமுக ஜெயிச்ச உடனே பாராளுமன்ற தேர்தலில் நான் வாழ்த்து சொன்னேன், திமுகவுக்கு வாழ்த்துக்கள், அப்படி ஸ்டாலின் தலைமையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. முதல்ல வாழ்த்து சொல்லுங்க, இந்த தீர்ப்பை ஏற்கிறோம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் விமர்சனம் வைங்க. போறோம் எடுத்தோடனே விமர்சனம் மட்டும் வச்சா என்ன? அதனாலதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உருப்படாம இருக்கு, இன்னுமே உருப்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இல்ல, இப்போ அந்த சைட்ல இருந்தே சொல்லுது, காங்கிரஸ் கட்சி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கூடுதல் தொகுதியும் வந்து திமுக இழப்புங்கிற ஒரு கணிப்பையும் பத்திரிகையாளர் வட்டத்தில் இது உழவுது சார். உண்மைதாங்க. நான் இப்ப சமீபத்தில் கூட தொலைக்காட்சி விவாதத்துல சொன்னேன், இந்த தேர்தல் சொல்லும் செய்திகள்ல மிக முக்கியமான செய்தி, காங்கிரஸ் இஸ் எ லைபிலிட்டி. கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய பாரம், அது ஒரு சுமை என்பதைத்தான் திரும்ப திரும்ப இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் அது நிரூபணமாகிறது. விதிவிலக்கா கர்நாடகா, தெலுங்கானா மாதிரி சில மாநிலங்கள்ல விதிவிலக்கா இருக்கு, அவ்வளவுதான். மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே காங்கிரஸ்ங்கிறது ஒரு சுமை தான். அது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில காங்கிரஸ் மிக பெரும் சுமையாக, பாரமாக கூட்டணி கட்சிகளுக்கு மாறி இருக்கிறது. ஓகே சார், பீகார் தேர்தலோட வெற்றி எதிரொலி வந்து தமிழகத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு இனிப்பு கொடுக்குறாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. நானும் அந்த உற்சாகத்துல பங்கேற்கிறேன். ஆனால் அதே சமயத்துல என் மனசுல, அடி மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கு. எத்தனை நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல வெற்றி பெறுவதையும், உத்தரப்பிரதேசல வெற்றி பெறுவதையும், மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானால வெற்றி பெறுவதையும், அந்த உற்சாகத்துல தமிழக மக்களுக்கு பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி இனிப்பு கொடுத்துட்டே இருக்கிறது. தமிழ்நாடு பிஜேபி இந்த மாபெரும் வெற்றி அடைந்து உத்தரப்பிரதேசலையும், பீகார்லையும், ஹரியானாலையும், குஜராத்லையும், மகாராஷ்டிராவும் அங்கே உள்ள பிஜேபி தொண்டர்கள் மக்களுக்கு இனிப்பு கொடுக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. அதற்காக நம்ம வேலை செய்வோம். நமக்கு